உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இங்க இவ்ளோ பூ இருக்கும்போது கிருஷ்ண பரமாத்மாக்கு ஏன் கரெக்டா அந்த ரெட் ரோஸ் எடுத்து வைக்கிற? ராதா ராணி கடவுள் கிருஷ்ணருக்கு சிகப்பு ரோஜாவை தான் கொடுத்தாங்க. ரொம்ப காலமா இது ஒரு நம்பிக்கை. பங்குனி மாசத்துல எந்த ஒரு காதலர்களும் மனசார வேண்டிக்கிட்டு கடவுள் கிருஷ்ணருக்கு சிகப்பு ரோஜா வச்சா அவங்களோட வேண்டுதல் நிச்சயமா நிறைவேறும். அப்ப நீ சிகப்பு ரோஜா வைக்க வேண்டிய அவசியமே இல்லையே. உனக்கு தான் நான் கிடைச்சிட்டல்ல இல்லையா கிருஷ்ண பரமாத்மா? அது உண்மைதான் மோனையா. ஆனா இப்போ உங்களுக்கும் எனக்கும் ஒரு காதல் அடையாளம் வேணும்ல, அதுக்குதான் கடவுள் கிருஷ்ணர் கிட்ட வேண்டிக்கிறேன். அண்ணா வாங்கிக்கோங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீ குடுமா. நன்றிண்ணா. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்க மேல இருந்த நம்பிக்கையே விட்டுட்டேன். ஆனா அவதான எனக்கு மறுபடியும் உங்களை அறிமுகப்படுத்தினா. அவதான் சொன்னா, உண்மையான மனசோட என்ன கேட்டாலும் நீங்க அதை கொடுத்துருப்பீங்களா? கிருஷ்ண பரமாத்மா உங்களுக்கே தெரியும் நான் இந்த ஊருக்கு எதுக்காக வந்தேன்னு. 7 வருஷமா அவளை சந்திக்க என் கேள்விகளுக்கு பதில் தேடி நான் துடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை அந்த கேள்விகளுக்கு எனக்கு பதில் கிடைக்கலனா என்னால நிம்மதியா வாழ முடியாது. சில நாட்களாவே அவ என் பக்கத்துல இருக்கிற மாதிரியே தோணுது. இது என் பிரம்மையா இல்ல உண்மையான கூட தெரியல. ஆனா அவ எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியும். பிளீஸ் என்னையும் அவளையும் சந்திக்க வைங்க. இது பங்குனி மாசம். நீங்க பிளீஸ் என்னோட வேண்டுதலை நிறைவேற்றி கொடுங்க. மாமா, நம்ம கும்பிடுற கிருஷ்ணனுக்கு ஏன் ரெட் ரோஸ் கொடுக்கறோம்? இந்த ராதாராணி இருக்காங்கல்ல, அவங்க கிருஷ்ண பரமாத்மாவை ரொம்ப லவ் பண்ணாங்க. அவங்க கிருஷ்ண பரமாத்மாவுக்கு ரெட் ரோசஸ் தான் கொடுத்தாங்க. சோ அன்னையில இருந்து யாரெல்லாம் கிருஷ்ண பரமாத்மாவை லவ் பண்றாங்களோ அவங்கெல்லாம் அவருக்கு ரெட் ரோசஸ் தான் கொடுப்பாங்க. அப்படி கொடுத்து வேண்டிக்கிட்டா நம்மளோட வேண்டுதல் எல்லாம் நிறைவேறிடும். ஏன்னா இந்த ரெட் ரோசஸ் இருக்குல்ல, அது கிருஷ்ண பரமாத்மாவோட ஃபேவரட் ஃப்ளவர். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.